பிரைஸ் லார்ட். இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா, தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். ஆமீன். நம்முடைய வேதத்துல ஒரு வாலிபனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. யாபேஸ் என்கிற வாலிபன், அவனுடைய தாயார் அவனை துக்கத்தோடு பெற்றெடுத்தாங்களாம். அவன் பிறக்கும் போதே அவனுடைய தாயாருக்கு நிறைய துக்கம், ஏதோ ஒரு பிரச்சனை இருந்திருக்கு. அதனால துக்கப்பட்டு தான் இந்த பேரே வச்சாங்களாம். எல்லாருமே அப்படிதான் அவனை சபிக்கப்பட்டவன், இவன் துக்கம் நிறைந்தவன், இவன் துக்கத்தை உண்டாக்குறவன், அப்படித்தான் மற்றவங்களும் அவனை சொன்னாங்களாம். ஆனா ஒரு நாள் அவன் ஆண்டவரை பார்த்து, தேவரீர் என்னை ஆசீர்வதியும், என் எல்லைகளை பெரிதாக்கும், என்னை தீங்கு துக்கப்படுத்தாதபடி காத்துக்கொள்ளும்னு ஜெபித்தானாம். பாருங்க, கர்த்தர் அவன் ஜெபத்தை கேட்டாரு. அவன் வேண்டிக் கொண்டபடியே அவனை ஆசீர்வதித்தார் அப்படின்னு வேதத்துல இருக்கு. அப்போ நீங்க வேண்டிக் கொண்டா, நீங்க வேண்டிக் கொண்டபடியே ஆண்டவர் உங்களுக்கும் செய்வார். என்ன வேண்டிக் கொள்ளணும்? ஆண்டவரே எனக்கு இறங்கும், என்னை ஆசீர்வதியும், உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணணும்னு நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களுக்கு மிகுந்த இரக்கத்தோடு வந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதிங்க, உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணணும்னு ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய வார்த்தையின்படியே அப்பா நீர் ஆசீர்வதித்து அவர்களை மகிழ பண்ணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். God bless you.